உயிர்களுக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உணர்வு இருக்கும். அது உங்கள் உணர்வை வைத்துக் கொண்டுதான் புரிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும். அது உணர்வை வைத்துக் கொண்டுதான் புரிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்தன்மை, தகுதி, சுதந்திரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் ஒப்பிட மாட்டார்கள் என்பதை உணர வேண்டும். ஒன்றோடு ஒன்றை, ஒருவருக்கு ஒருவரை ஒப்பிட மாட்டார்கள் என்பதை செல்வந்தர்கள் ஒப்பிட மாட்டார்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. மனிதநேய ஒழுக்கம் என்பது இயற்கையின் படைப்பில் ஏதோ காரணம் இருக்கும் என்பதை உணர வேண்டும். நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஏன் மற்றவர்கள் இருக்கவில்லை, மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவரை பற்றி நீங்கள் ஏன் தூக்கி சுமக்கிறீர்கள்? நான் சரியா இருக்கிறேன், நான் சரியா வண்டி ஓட்டுறேன், ஆனா எதிர்க்கு வரவங்க, பக்கத்துல போறவங்க சரியா போகல, ஆனால் நான் இருக்கிற மாதிரி எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களை தவறுதலாக புரிந்து கொள்வதோ, அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதோ சரியானதில்லை. அதை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டாம் என்கிறார். நீங்கள் மனதாலும் எண்ணத்தாலும் உதவி செய்வதில் இருக்க வேண்டும். ஒரு காலம் வரை பணம் சம்பாதிப்பது சந்தோஷம். ஒரு காலத்துக்கு பிறகு அது சந்தோஷமாக இருக்காது. அது பிறருக்கு கொடுப்பதில் சந்தோஷத்தை தரும். பிராப்தம் என்பது கொடுப்பனை. சம்பாதிப்பதை அனுபவிக்க பிராப்தம் வேண்டும், எவ்வளவு சம்பாதிச்சாலும். மனிதநேயம் என்பது மனிதம் மேல் நாம் நேயம் கொள்ள வேண்டும். செயலை தாங்கி நிற்பதால் அவருக்கு ஆசிரியர், பாடகர் என்ற பெயர். மனிதம் தாங்கி நிற்பதால் அவன் மனிதனாகிறான். ஒரு செயலை தாங்கி நிற்பதால் அவர் செய்கிற செயல்படி அவரை அழைக்கிறோம். பாத்தியாரு, அவர் பாட்டு பாடுறவரு, அவர் தொழிலாளி, அவர் கொள்ளுக்கார் என்று. அதுபோல மனிதம் தாங்கி நிற்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு மனிதன் என்று பெயர். செல்வந்தர்கள் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறார்கள். மனித மனங்களை செம்மைப்படுத்த நாம் உதவி செய்யலாம். பிறர் குறைகளை தூக்கி போட அறிவு தேவை. உன் வளர்ச்சிக்கு அறிவு எவ்வளவு உதவியதோ அதே அறிவுதான் உன் வீழ்ச்சிக்கும் காரணம். உன் வளர்ச்சிக்கு அறிவு எவ்வளவு உதவியதோ அதே அறிவுதான் உன் வீழ்ச்சிக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் 20% வீட்டுக்கும் 80% நாட்டுக்கும் இருக்க வேண்டும். மற்றவரின் செயலை, வார்த்தைகளை நீங்கள் பூவாக ஏற்றுக் கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் உதாரணம் ராகவேந்திரர் சொல்லி சொன்னாங்க. அந்த நவாப்பா அரசன் மாமிசங்களை கொண்டு போய் கொடுப்பான். அவரை இந்த மூலராமர் இந்த ரோஜா பூக்களாக எடுத்துக்கொண்டார் சொல்லி காட்டுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஐயா உதாரணம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்லவன், கெட்டவன் இருக்கிறான். அது நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவே உங்களின் வெளிப்பாடு. நமக்குள்ள ஒவ்வொருக்குள்ளும் சக்திகள் இருக்கிறது. அது தாக்கும் சக்தி. 1 தாக்கும் சக்தி, 2 எதிர் தாக்கும் சக்தி, 3 தாங்கும் சக்தி. தாக்கும் சக்தி 1 தாக்கும் சக்தி, 2 எதிர் தாக்கும் சக்தி, 3 தாங்கும் சக்தி. ஐயா இவ்வளவுதாங்க ஐயா நான் குறிச்சிருக்கேன். 2ஆம் தேதி இதுல எதனா விட்டுருந்தா நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. நேற்றையது படிச்சிருங்க. 3/10/2024 நேற்றைய வகுப்பு. உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதன், வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் மேன் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லி சொன்னாங்க. சுதந்திரம், தகுதி, தனித்தன்மை இந்த 3ஐயும் அடைய வேண்டும். அடைவதற்கு நாம் உதவிட வேண்டும். மனிதநேயமற்ற ஒரு செயல்
என்னதான் உயர்ந்த பரிசுகள் பெற்றாலும் அதை செயல் கொண்டு கொன்றுவிடும். அந்த செயல் கொன்றுவிடும். அதாவது ஒருத்தர் என்னதான் மனிதநேயம் இல்லாமல் எவ்வளவுதான் உயர்ந்த பரிசுகள் பெற்றிருந்தாலும் கூட அது அவரை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. மனிதர்களை எப்போதும் இழிவாக நினைக்கவோ நடத்தவோ கூடாது. அவர்கள் தனித்தன்மையும் தகுதியும் வாய்ந்தவர்கள். அவன் சரியில்லை என்பதற்கு அவன் செயல் சரியில்லை என்பதற்கும் பொருள் வேறு வேறு. அவன் சரியில்லை என்பதற்கும் அவனது செயல் சரியில்லை என்பதற்கும் பொருள் வேறு வேறு. மனிதநேய ஒழுக்கம் என்பது மனிதர்களில் பார்ப்பது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவன் உள்ள அனைத்தின் மீதும் கருணை கொள்ள வேண்டும். வடலூர் வள்ளலார் உதாரணம். எல்லாருக்கும் எல்லாம் எளிதல்ல. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வை சொன்ன பாடல் தூக்கணாங்குருவி கூடு அந்த பாடலை சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதை விவரிக்கும் பாடலாக இருந்தது. மனிதன் இந்த உலகத்தின் அதிகமாக இறக்க காரணம் கொசு. நாய், பூனை, கிளி போன்றவற்றை வளர்த்து அடைத்து வைக்கப்படுவதும் தவறு. அவைகள் சுதந்திரம் உள்ளதாக இருக்க வேண்டும். பொது உடைமை ஒழுக்கம். உயிரற்ற பொருட்களை நாம் மதிக்க வேண்டும் என்பதே பொது உடைமை ஒழுக்கம். நம்மை சுற்றியுள்ள பொருட்களை தன் பொருளை போல பாவிக்க வேண்டும். செல்வந்தர்கள் தூய்மையாக நேர்த்தியாக இருப்பார்கள். நேர்த்தியும் தூய்மையும் பணத்தை ஈர்க்கும். அதனால் செல்வந்தர்கள் தூய்மை அற்ற இடத்தில் செல்ல மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். தன் வீட்டையும் எப்படி பார்ப்போமோ அதுபோலவே தன் பக்கத்து வீட்டையும் தன் தெருவையும் பார்த்து கொள்ள வேண்டும், சுத்தமாகவும் தூய்மையாகவும். ஒரு விதியை கடைபிடிப்பது பொது உடைமை ஒழுக்கம். மக்களை பாதிப்பது விலைவாசி அல்ல, அவர்கள் வருமானம் அவர்களை பாதிக்கிறது. வருமானம் குறை என்று அர்த்தம். மக்களை பாதிப்பது விலைவாசி அல்ல, அவர்களை வருமானம் தான் பாதிக்கிறது. வருமானம் குறை என்று பொருள். வீட்டை மதிக்க வேண்டும். இந்த 3 ஒழுக்கங்களை சொல்லியிருந்தாரு. மனிதநேய ஒழுக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், பொது உடைமை ஒழுக்கம். அதாவது நேற்று தான் நம்ம பொது உடைமை ஒழுக்கம் பேசுறோம். நன்றி ஐயா. அந்த மனிதரோட பேரை நோட் பண்ணீங்க. எடி ஜாக்கு. ஐயா, எடி ஜாக்கு, ஹாப்பியஸ்ட் மேன். அந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான மனிதன். ஆமா, EDDIE, எடி ஜாக்கு, JAKU, ஜாக்கு, எடி ஜாக்கு பேரு. KU சார், KU U for umbrella. ஜாக்கு, எடி, EDDIE, எடி, இடின்னு கூட சொல்லலாம். எடி ஜாக்கு, EDDIE, எடி ஜாக்கு. இதுல ஏதாவது விடுபட்டு சொன்னால் நான் குறிச்சுப்பேன். இல்ல, நமக்கு அவ்வளவுதான். நீங்க சொன்ன அளவுதான் ஞாபகம் இருக்கு. வேற யாராவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிட்டோம். கலை ஐயா, இதை ஆட் பண்ணணுமா? சரிதாங்க ஐயா. எடி ஜாக்கோ ஸ்பெல்லிங் சொன்னீங்கல்ல? ஆமா, EDDI தானே எடி? EDDIE, இடி, IE, IE, EDDIE, இடி
ஜாக்கு, JAKU. வெரி குட். The happiest man and the earth. அவர் ஹாப்பியஸ்ட் மனிதன்னு நம்ம வெளியில சொன்னாலும் அவர் அவ்வளவு துன்பத்துக்கு உட்பட்டு ஹாப்பி ஆனாரா? ஆமா ஆமா. ம். மிக மிக என்ன சொல்லுவாங்க, மோசமான அனுபவங்களில் இருந்து தான் நல்ல நீதி பிறக்கிறதா, நல்ல முடிவு பிறக்கிறது. உலகில் உள்ள அனைத்து துன்பங்களையும் தான் அனுபவித்தவர், அதனால்தான் நான் சந்தோஷமானவன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு வேறொன்றும் இல்லை என்பது ஒரு பொருள். அதுதான் நல்ல நல்ல தீர்ப்பு எதுல இருந்து, நல்ல தீர்ப்பு எதுல இருந்து வருதுன்னா மோசமான அனுபவங்களில் இருந்து வருவதுதான் நல்ல தீர்ப்பு. குட் ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் தி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கெட்ட அனுபவங்களில் இருந்தா நல்ல அனுபவம் கிடைக்குது. அது மாதிரி ரொம்ப கஷ்டம் டார்ச்சர்லாம் அனுபவிச்சாரு, அதனாலதான் ஹாப்பியஸ்ட் மேன் என்றார். சொல்லணும்னு சொன்னா வடிவேல் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு, ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. வேற ஐடியா வரல, வேற யாரு இருக்கா? சிவபாலன் ஐயா. ஆமா சார், நம்ம சிவபாலன் ஐயா கிளாஸ் எடுக்கலாமே. லைன்ல தான் சார் இருக்கேன். லைன்ல இருக்கீங்க, மௌனமா இருந்து பிரயோஜனம் இல்ல. மௌனமா இருந்து பிரயோஜனம் இல்லையே, மூச்சே இல்லையே. பெரிய நீங்க எல்லாம் பேசுங்க சார், நான் கேட்டுக்கிறேன். எல்லா அனுபவஸ்தாலி பெரிய நீங்க தெரிஞ்சவங்க. இந்த கதை தானே வேண்டாங்கிறது. ஆமா, இல்ல 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 சிவாயிடமே ஐயா தப்பிக்கிற வேலை. சொல்லுங்க ஐயா. சிவாயிடமே இதுவே என்ன சொல்லுது, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு தனித்திறமை இந்த பிரபஞ்சம் படைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன்னா என்ன கணக்கு? என்ன கணக்கு சொல்லுங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. அத சொல்றதுக்கு ஒரு திறமையா, அதான் அவரோட தனித்திறமை. நீங்க பேசுங்கன்னு சொல்றதா? ஆமா, நிறைய தகவலை கேட்டுக்கிறது. யாருமே மகான்கள் பெரிய ஆட்கள் ரொம்ப பேச மாட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பெரிய மரியாதை. நாலேஜ் ஸ்பீக்ஸ் வாய்ஸ் லிசன்ஸ் வாங்க. அறிவு பேசும், ஞானம் கேட்கும். அந்த நிலையில இருக்காரோ? இது கூட எழுதி வச்சுக்கலாம் ஐயா, யூஸ் ஆகும். அறிவு பேசும், ஞானம் கேட்கும். ஆமா, நாலேஜ் ஸ்பீக்ஸ் வாய்ஸ் லிசன்ஸ். அதான் உண்மை. பேசுறதை விட கேட்கறதா ரொம்ப கடினம், பேசுறது சுலபம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பேசும் பொழுது உபயோகமாகும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாரு, சைக்கிள்ல, பழைய காலம் சைக்கிள்ல போவாரு, பக்கத்து ஊருக்கு போயிட்டு சொற்பொழிவு கொடுப்பாரு. தூரத்துல ஒரு சிங்கம் பார்த்தது. சிங்கம் வந்து அந்த வாத்தியார தூரத்துல இருந்து பார்த்த உடனே தூங்குற மாதிரி கம்முன்னு படுத்துக்கிச்சு. ஐயோ, இந்த ஆளு பேசியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, சிங்கம் அசைவே இல்லாம இப்படி படுத்துச்சேன்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி போய் அப்படியே சைட்ல பாக்குறாரு. அது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க மாதிரி புரட்ட விட்டு தூங்குது. அதுக்கப்புறம் வாத்தியார் பார்த்தாரு, சைக்கிளை தள்ளிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அப்பா தப்சண்டா அப்படின்னு சிங்கம் வந்து எதிர்த்து வேட்டையாட போயிருக்கான். அது போல பேசுறது சுலபம், கேட்கறது மிகவும் கடினம். ஆழ்ந்து யார் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து நிறைய கருத்தியலை உள்வாங்கிக்கிறாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அதுல மிகவும் சிறப்பான மனிதர் வந்து நம்ம குழுவில் இருக்க சிவபாலன் ஐயா. அதனால வாங்க ஐயா, உங்க கருத்தை ஷேர் பண்ணுங்க. தலைக்கு வந்து ஒழுக்கம்ல மூணு முன்னா பார்த்துருக்கோம். 9 வகையான ஒழுக்கங்களை பார்த்துருக்கோம். ஒழுக்கம் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க ஐயா. இது ஒழுக்கம் சம்பந்தமா நான் சொல்றதுக்கு பதிலா நான் வந்து ஒரு நம்ம கலைச்செல்வன் ஐயா சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வைப்ரன்ட் சார் சொல்லும் போது சிறப்பா இருக்கும். இப்ப நேரம் இருக்கிறதுனால நான் உங்களுடைய அனுமதியோட நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நீங்க எல்லாம் அதை அனுமதிச்சீங்கன்னா நம்ம வைப்ரன்ட் சார் வர வரைக்கும் சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட் சார். இப்போ வந்து என்னன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை வந்து பாத்தீங்கன்னா
மெமரி டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இது சமீபத்துல வந்து எப்படின்னா, நான் கொஞ்சம் ஏற்கனவே நான் ஒரு டிஎம்ஐடின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அதுல தெரிஞ்சிருக்கேன். அந்த வகையில அந்த மெமரி டெக்னிக்ஸ் எப்படி நம்ம வந்து மெமரியா நம்ம ஒரு ஞாபகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு ஒரு இடைப்பட்ட காலமா அது ஓராண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆசிரியர்களுக்கு, சில பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். நீங்கலாம் கொஞ்சம் அனுமதிச்சீங்கன்னா, அது சம்பந்தமா நம்ம பேசலாம் சார். செய்யலாமா? பேசுங்க சார், தாராளமா பேசுங்க. கலைச்செல்வன் ஐயா, நாராயண ஐயா, மேஜர் நாராயணா, திலகம்மா எல்லாரும் சரின்னு சொன்னாங்கன்னா செய்யலாம். நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஐயா, காலை பொழுதில் பேசுபவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தங்கள் ரைட். பேச்சை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ரைட். ரைட் சார். ஓகே. ரைட். இப்ப நம்ம மெமரினா வந்து பாத்தீங்கன்னா, ஞாபகத்த எப்படி ஞாபகப்படுத்திக்கிறது, நம்ம எப்படி மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு மெமரின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மறதி என்றால் என்ன சார்? மறதினா எத நம்ம மறதின்னு சொல்றோம்? ரிவைஸ் பண்ணலன்னா ஒரு விஷயத்த 2வது நினைவு கூறலன்னா அது அப்படியே மறந்து போயிடும். துரு வெரி குட் பிடிச்ச சார். நம்ம இரும்பு வைக்கிறீங்க, அப்படியே விட்டா துரு வந்துடும். அது போல ம். யூஸ் பண்ணா துரு வராது, யூஸ் பண்ணலாம் அப்படியே துரு பிடிச்சது. அதே போல மெமரியை திருப்பி நீங்க ஒரு விஷயத்த திருப்பி அசை போடலன்னா, திருப்பி 2வது நினைவு கூறலன்னா அது அப்படியே மங்கிடும். வெரி குட் சார். வெரி குட். அருணகிரி சார் சொல்லுங்க சார். ஆங்கிலத்துல ரீடு, ரீகால், ரீப்ரொடியூஸ், டோன்ட் ரிசோர்ட் அப்படின்வாங்க. அது போல ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம், அது திரும்ப வந்து ஞாபகப்படுத்துறோம். அதை வந்து எழுத்து வடிவமா எழுதி வச்சுக்கிறோம், இல்லை ஓவியமா பதிவு வச்சுக்கிறோம், இல்லை காட்சி வடிவமா மனசுக்குள்ளவே அந்த நினைவுபடுத்தி பார்க்குறோம். இந்த டெக்னிக் பேர் தான் மெமரின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ரைட் சார். இப்ப நம்ம மேஜர் சார் சொன்ன மாதிரி மூளையில் பதிந்த விஷயத்தை நம்ம கூப்பிடும் போது, நம்ம தேடுற போது டக்குன்னு வராம இருந்துச்சுன்னா அது பேர் மறதி சார். நம்மள்ட்ட வந்து பதிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம அதை தேடும் போது, அதை கூப்பிடும் போது அது வராது. சோ வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம மறதின்னு சொல்லலாம். ரைட், இப்படி சொல்லலாங்களா? சிம்பிளா சொல்லணும்னா. சரிங்க. இப்ப அடுத்தது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப மூளையில் பதிந்த விஷயத்தை கூப்பிடும் போதும் தேடும் போதும் கிடைக்காம போறதும் மறதிங்கிறோம். ரைட். இப்ப மூளை என்றால் என்ன சார்? இப்ப எல்லாருக்குமே நம்ம மூளை வச்சிருக்கோம். மூளை என்றால் என்ன? அத சும்மா ஒரு சிறு விளக்கம் சொல்லலாமா? சாஃப்ட்வேர். வெரி குட் சார். வேற? ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தானே சார் மூளைன்றது? அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது. ஒரு மனிதனின் தலைமைச் செயலகம் மூளை சார், ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. இப்ப நம்ம வீடு இருக்கு, வீட்டுல வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்ல. அதுல ஏதாவது ஒரு ரூம்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். அது சில பொருள்களை வந்து இப்ப இரும்பு பீரோக்குள்ள தங்கத்தை ஸ்டோர் பண்ணி வைப்போம், வைரத்தை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஒரு ஸ்டோரேஜ் இடம் தான் வந்து மூளையா நான் ஃபீல் பண்றேன். நன்றி. ரைட் சார். கரெக்டா தான் சொல்றீங்க. ஒரு மனிதனின் தலைமைச் செயலகம் மூளை. வெரி குட் சார். வெரி குட். அருமை. எல்லாம் சிறப்பா சொல்றீங்க. சோ அது எப்படின்னா, மூளை என்றால் என்ன அப்படின்னு நம்ம நீங்க சொன்ன விஷயம் தான். நம்ம பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற, ரசிக்கிற, உணர்கின்ற, ருசிக்கின்ற, இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யும் அறை. அது எப்படி சொல்லலாம்னா ஒரு ரெக்கார்டிங் ரூம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மூளைங்கிறது வந்து நம்ம மெமரி டெக்னிக்ஸை பார்க்கும்போது அது ஒரு ரெக்கார்டிங் ரூம். ரைட்டுங்களா? அந்த ரெக்கார்டிங் ரூம்ல வந்து நம்ம என்னென்னலாம் பண்றோமோ சாதாரண ஒரு டேப் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ற மாதிரி நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி அந்த ரூம்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப பதிவு செய்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெக்கார்டிங் ரூம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இப்ப நம்ம பதிவு செய்யறோம்ல, அது எப்படி பதிவாகுது? நம்மளோட மூளையில எப்படி பதிவாகுது? ஆக்சுவலா வந்து நம்ம எப்பயோ பார்த்த விஷயங்கள்லாம் நம்ம மூளையில இருக்கும். பழைய காலத்துல பார்த்தது, ரொம்ப சின்ன குழந்தையில பார்த்தது எல்லாமே இருக்கும். அது எப்படி அந்த மூளையில ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஈடுபாடு, கவனம், ஒரு நிலை, இந்த மூன்றும் இருந்தாதான் அந்த பதிவு சிறப்பா இருக்கும். இந்த 3ல 1 குறைஞ்சாலும் நுனிப்புல் மேஞ்ச மாதிரி மேல எழுந்து போயிடும்.
ஐயா அதிர்வுகள் பதிவாகுதுன்னு சொல்லலாங்களா? சொல்லலாம் 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 சொல்லலாம். புலன்கள் மூலமா Right. உள்வாங்குறோம். உள்வாங்கினதை கவனத்தோட இருந்தா, இன்ட்ரெஸ்ட் பேஷனோட இருந்தா அது அப்படியே பதிவாயிடுது. வெரி அது குட் திருப்பி வெரி ரிப்பீட் குட். பண்ணா அது திருப்பி நிலைக்குது. ரிப்பீட் பண்ணா நிலைக்கிறது இல்ல. ரைட் சார் ரைட் சார் ரைட் சார் ரைட் இதை சார். நான் சொல்லணுமா? சொல்லுங்க. ஆ. நம்ம நிறைய நிகழ்வுகளை காட்சிகளை பார்க்குறோம், நிறைய நிகழ்வுகளை கேட்குறோம், படிக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. உதாரணத்துக்கு 800 கோடி மக்கள் வாய்ஸ் மட்டும் சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் கிளியரா இல்ல சார். சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. அருணகிரி சார். அந்த லொகேஷன் நானே அதான் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் கேக்குது. ஹலோ. சரிங்க சார். ஸோ அதான் சார், நம்ம வந்து இப்போ நிறைய காட்சிகளை பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட காட்சி மட்டும் நமக்கு வந்து ஞாபகம் வர்றதுக்கு, அல்லது சார் கேள்வி என்ன கேட்டீங்க? மெமரியா என்ன கேட்டீங்க இப்ப லாஸ்டா? எப்படி பதிவாகுதுன்னு கேக்குறேன். நம்ம எப்படி பதிவாகுது? பேசக்கூடிய ரெக்கார்டிங் ரூம்னா என்ன, எப்படி அது ரெக்கார்ட் ஆகுது? ஓகே ஓகே. மனிதர்கள் வந்து காமனான ஒரு நேம், எல்லாரும் மனிதர்கள் சொன்னா கூட வேற வேற பேர் வச்சிருக்கிறது வந்து இந்த அட்ரஸ், ஆங்கிலத்தில் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல நம்பர், அந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஸ்டோர் ஆகுது. அதாவது ரெக்கார்ட் ரூம்ல 1 2 3 அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி தான் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை வந்து திரும்பவும் நம்மளால எப்போ வேணாலும் ரீகால் பண்ண முடியும். முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த ரெக்கார்ட் ரூம்ல வந்து அதிகமான ஆற்றல் பாயும் அப்படின்ற மாதிரி தான் சயின்ஸ் சொல்லுது. நன்றி சார். ரைட் சார் ரைட் ரைட் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து நம்மளுடைய ரெக்கார்டிங் அது எப்படி ரெக்கார்டிங் ஆகுதுன்னா, நம்ம மூளையில வந்து நியூரான் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு சார். நியூரான் ஒண்ணு இருக்கு. அந்த நியூரான் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது சார். நியூரான் மூலியமா ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னா, நம்ம மறக்கிறது, அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்டிங் ரூம்ல எது மூலியமா ரெக்கார்ட் ஆகுதுன்னா நியூரான் மூலியமா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. ரைட் சார். அப்ப ரெக்கார்ட் ரூம்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப நம்ம நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துறோம்ல. செல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த செல்லுக்கு என்ன அர்த்தம் சார்? செல் உடம்புல மிக மிக சிறிய பகுதி செல். அதோட சிறிய பகுதி இல்ல. சரி, வேற என்ன சார் சொல்லலாம் சார்? செல்னா வேற என்ன சொல்லலாம்? அதுல எல்லாமே பதிவாகுது. செல்லுக்குள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கு சார். நியூக்ளியஸ்ல வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்த பகுதி பேரு வந்து செல்லு. செல்லே சிறியது, அதுக்குள்ள நியூக்ளியர் இருக்கு, நியூக்ளியருக்குள்ள இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு செல்லுலயும் பதிவு வந்து ஏத்துக்குது. இந்த நியூட்ரான் நீங்க சொன்ன அந்த நியூரானா, அது வந்து பதிவை வந்து தக்க வச்சுக்கிறது. செல்லு தான் யூஸ் ஆகுது. வேற என்ன சார் சொல்லலாம்? செல்லுனா வேற யாராச்சும்? செல்லுனா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா கேரக்டரும் இந்த ஒரு செல்லுல அதனுடைய நகலாக சுருக்கி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் செல்லுன்னு சொல்லலாம். செல் என்பது ஒரு உயிரின்னு சொல்லலாம்ல. உயிரி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லாமே உண்மை சரியா தான் சொல்றீங்க. வேற என்ன சொல்லலாம் செல்லுனா? உடம்புல இருக்க ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் தி பாடி. ஸ்மாலஸ்ட் ரைட் சார். ரைட் ரைட். ஆக்சுவலா இப்ப செல்லுக்கு நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருச்சு. ஒருத்தவங்களை சிறையில் அடைக்கிறதையோ ஒரு ஜெயில், ஆக்சுவலா வந்து லாக்அப்ல அடைக்கிறது செல்லுல அடைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அறை. சிறிய அறைக்கு செல்லுன்னு. ஆமா, அதுக்கு நம்ம செல்லுன்னு தான் சொல்லுவோம். சரி, செல்லுல அடைச்சிருக்காங்க, அவன் செல்லுல இருக்கான் அப்படிம்பாங்களே, அதுக்கு பேரு அறைன்னு சொல்லலாமா சார்? ஆமா சொல்லுங்க. ரைட், வெரி குட் வெரி குட். இப்ப எனக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம செல்லு அந்த ஆக்சுவலா நம்ம நியூரான் மூலியமா பதிவாகும் போது என்னன்னா, நம்ம மூளையில நிறைய செல் இருக்கு. அந்த செல்லுனா ரூமு. அந்த ரூம்ல வந்து ஒன்னையும் அடைக்கிறோம். எப்படி அடைப்படுது அப்படின்னா, தமிழ் அப்ப அது ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது, இங்கிலீஷ் அது ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது, சினிமா அது ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது, கேம்ஸ் அது ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது, பொழுதுபோக்கு அது ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது, நகைச்சுவை ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது, சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டும் ஒரு ரூம்ல அடைஞ்சிடுது சார். கிட்டத்தட்ட நம்மளுடைய நியூரான் மூலயமா அந்த செல்ல நம்ம அடைச்சு வைக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பதிவாகிறது வந்து இந்த செல்லுல ஒரு ரூமா அடைச்சுக்கிறான். நம்ம என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை விஷயங்களும் அந்த ரூம்ல அடைச்சுக்குது, அடைப்படுது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரியுது.
ரைட். ஆக்சுவலா மறதினா என்ன நம்ம பார்த்தோம். அப்புறம் மூளைனா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ரெக்கார்டிங் ரூம்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி பதிவாகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது எப்படி செல்லுனா பார்த்தோம். செல்லோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? ஓரளவுக்கு நம்ம அதை பார்த்துட்டோம். சரிங்களா? ரைட்டா சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ரைட் சார், ரைட் சார். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இது அப்படியே இருக்கட்டும். அப்ப அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது ஒண்ணு பார்த்துருவோம். சரி, மறதி எப்ப சார் வரும்? மறதி எப்போ வரும்? நினைவு கூறலைன்னா மறதி. சரி, எப்பெல்லாம் வருங்கிறேன். நிறைய கூடாது மறதிதான். மறதி எப்போ? சார் புரியல சார். நினைவுகளுக்கு வரும் தடையே மறதி. ரைட். நிறைய கூறும் தடையே மறதி. வேற இல்ல, வேற செல் எப்படிலாம் சிதைவு சொல்லலாம்? ஏற்படும் போது செல் வந்து அதோடைய என்ன சொல்றது, ஆரோக்கியத்தை இழக்கும் போது மறதி வரும். அவ்வளவுதான் சார். ரைட் சார், ரைட் சார். இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப நேத்து நம்ம என்ன சார் சாப்பிட்டோம்? ஞாபகம் இருக்கா? நேத்தி சாப்பிட்டது ஞாபகம் இருக்கா? நேத்து நேத்து சாப்பாடு இருக்குங்களா? சாப்பிட்டோம். நேத்து சாப்பாடு ம், சாப்பிட்டோம். தயிர் ம், சாப்பிட்டோம். ம், குழம்பு சாப்பிட்டோம். காய்கறிகள் ம், சாப்பிட்டோம். தண்ணி குடிச்சோம். ம். கடல் மிட்டாய் சாப்பிட்டோம். தேன் மிட்டாய் சாப்பிட்டோம். ரைட் சார், ரைட் சார். வெரி குட். ரைட் சார். இப்ப நேத்தி எல்லாம் சாப்பிட்டது சாப்பிட்டோம். நீங்க ரைட். நீங்க நேத்தி சாப்பிட்டதை வந்து சரியா எனக்கு ஞாபகம் சொல்லிட்டீங்க. ரைட்டுங்களா? சரி, 25ஆம் தேதி என்ன சார் சாப்பிட்டீங்க? அது இது மேல் பதிவு வரையில பழைய பதிவு கழிஞ்சு கழிஞ்சு போயிடும். ரைட். போன மாசம் என்ன சாப்பிட்டோம்? தெரியாது. ரைட். ஆக்சுவலா வந்து நேத்து என்ன சாப்பிட்டோங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு தேதியை சொல்லி என்ன சாப்பிட்டோங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ரைட்டுங்களா? இப்ப நான் ஆமா. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டது மறதி எப்ப வரும்னு கேட்டேன். அப்போ வந்து அப்படின்னா நம்ம ஒரு பதிவு ஆன பிறகு அடுத்த பதிவு ஆட்டோமேட்டிக்கா அது அழிஞ்சிடும். ஒரு பதிவு ஆகாம ஆட்டோமேட்டிக் ஒரு பதிவு அழிஞ்சிடும். சோ மறதிங்கிறது இப்படி சொல்லலாம். அதே சமயத்துல வந்து சில விஷயங்கள் வந்து பதிவு ஆகாமலும் இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம பார்க்கக்கூடிய செயல்கள் பதிவு ஆகாமலே இருக்கலாம். அப்பயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறதி வந்துரும். சில பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாக பதிவாகலாம். ரொம்ப லேசா பதிவாகும். அதனாலயும் நம்மளால வந்து அதை ஞாபகப்படுத்த முடியாது. அதே சமயத்துல பதிவு செய்ததை நல்லா தெரியும். நல்லா பதிவாயிருக்குன்னு தெரியும். நல்லா ஞாபகம் இருக்கும். வெளிய கொண்டு வர வாய்ஸ் வரல, முடியாது. இப்பதான் வாய்ஸ் வரல, இப்பதான் வருது. பதிவு பதிவு ஆகாமலும் இருக்கலாம். அதே சமயத்துல பதிவு செய்ததை வெளியே கொண்டு வர முடியாது. நம்மளுக்கு பதிவாயிருக்கும், அது வெளில கொண்டு வர முடியாது. இன்னொரு விஷயம், உடனடியா ஞாபகம் வராது. திடீர்னு ஞாபகம் வராது. ரைட்டுங்களா? அதே சமயத்துல நினைவுக்கு வராமலே போகலாம். நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து மனசுல இருக்கும். அது நினைவுக்கு வராமலே போகலாம். இந்த மறதி எப்ப வரும்னு இன்னொரு விஷயம் என்னன்னா, உளவியல் காரணமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மறதி வரும். ஏன்னா நேத்து என்ன சாப்பிட்டோங்கிறதையும் மறந்துடுவோம். கொஞ்சம் புரியுதுங்களா? டைம் எடுத்தா ஞாபகம் வரும். ஆமா. வேற ஒண்ணு பேசிட்டு பதிவு இருக்கலாம். அன்னைக்கு சொன்னேன்ல, அது இப்பதாங்க ஞாபகம் வருதுன்னு டக்குன்னு சொல்லுவோம். ரைட். பதிவு ஆகாமலும் இருக்கலாம். பலவீனமாக பதிவாகியிருக்கலாம். பதிவு செய்ததை வெளியில் கொண்டு வர முடியாது. உடனடியாக ஞாபகம் வராது. நினைவுக்கு வராமலே போகலாம். உளவியல் காரணமாக இருக்கலாம். ரைட் சார். இப்ப மறதி பாத்தீங்கன்னா, எத்தனை வகைப்படும்னா அது 2 சொல்லலாம் சார். நினைவுக்கு வரலாம், நினைவுக்கு வராமலேயே போகலாம். புரியுதுங்களா? இப்ப வந்து சில பேர் வந்து சில விஷயங்கள் நினைவுக்கு வரலாம், நினைவுக்கு வராமலே போகலாம். அப்படியும் இருக்குது. ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, மறதி நல்லதா கெட்டதா? ரெண்டுமே தான். மறதி நல்லது. மறதி நல்லது. இல்ல, நல்லது மட்டும் இல்ல, கெட்டதும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. சார் ரைட். மறதி நல்லதா கெட்டதா அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, தேவையில்லாததை மறக்க வேண்டும். ரைட்டுங்களா? தேவையில்லாததை மறக்க வேண்டும். கண்டிப்பா நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கும். அதை மறக்கணும்னு நினைப்போம். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க. தேவையில்லாத மறக்கணும். அதே சமயத்துல மறதியை வந்து தடுக்க முடியாது. உங்களுக்கு இயற்கையா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மறந்துகிட்டே இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. ஆனா குறைக்கலாம். ஆனா அதை நம்ம குறைக்கலாம். அப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, நம்ம போன வருஷம் என்ன படிச்சோம்
நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10வது படிக்கிறோம்னா 7வது என்ன படிச்சோம், 8வதுல என்ன படிச்சோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு நிறைய மறந்துடும். சரிங்களா? அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இத வந்து எப்படி சொல்றாங்கன்னா, 24 மணி நேரத்துல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சார். இந்த 24 மணி நேரத்துல 100% நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த 100%ல மக்கா நாளு 50% மறந்து போகும். ரைட் புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நீங்க 100% நீங்க பாக்குறீங்கன்னா, 50% மறந்து போகும் சார். மீதம் வந்து 70% சார். மீதம் 70% ஒரு வாரத்துல மறந்து போகும். சார் நான் சொல்றது புரியுதா? ஐயா ஒரு சின்ன இது ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. உளவியலாளர்களோட இந்த ஆய்வுப்படி நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா 54% தான் வந்து ஞாபகத்துல இருக்கும், மீது 46% மறந்து போயிடும் படிக்கும் போது. கேட்கும் போது சில பர்சன்டேஜ், எழுதும் போது சில பர்சன்டேஜ். இப்படி அந்த ரீடு ரைட் நீங்க சொல்லுவீங்கல்ல, ரீடு ரைட்டு பேசுறது இது எல்லாம் பண்ணும்போது எல்லாத்துலயும் ஒரு போர்ஷன் சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து சிறப்பான அந்த 100% கிடைக்கும். நன்றி. ரைட் சார். இப்போ நான் என்ன கேட்டேன்னா, இப்ப நீங்க சொன்னது ரைட். நீங்க உளவியல் நீங்க கரெக்டான ஒரு டேட்டா சொல்றீங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா 24 மணி நேரத்துல பார்க்கக்கூடியது, படிக்கிறது, ரசிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 100%ல 50% மறந்து போகும் ஒரு நாள்ல. சரிங்களா? நீங்க நாள்ல வந்து நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அதுல 50% மறந்து போயிடும். 100ல வந்து 50% மறந்து போயிடும். மீதி 70% இருக்குங்கிறேன். மீதி எப்படி சார் 70% இருக்கும்? அந்த கேள்விதான் நானும் கேட்கலான்னு பார்த்தேன் ஐயா. வெரி குட். அருமையா. நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன், யாருமே கேட்கல. ஆமா. 50 போக 50 தானே, அதுக்கப்புறம் 70ன்னு சொல்றாருன்னு யோசிச்சு எழுதினேன். சார் ரைட். இப்ப அந்த 50%ல வந்து பாத்தீங்கன்னா 70% 50%ல 70%. 50ல் 70. 50ல 70% வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல மறந்து போகும் சார். நீங்க பாக்குற விஷயத்துல 50%ல அந்த 50%ல 70% ஒரு வாரத்துல மறந்து போகும். மீதம் வந்து பாத்தீங்கன்னா 30% இருக்கும். அந்த 30% வந்து 3 மாசத்துல மறந்து போயிடும் சார். இல்ல மீதம் 15% தான். இல்ல, 50ல இல்ல. 70%, 5 35% மறந்து போக மிச்சம் 15 தான் இருக்கும். நீங்க அந்த மிச்சம் இருக்கிற 50ல நீ அப்படி கணக்கு எடுத்துக்கணும். அதான் மிச்சம் இருக்கிற 50ல 70% வந்து 35ங்க. சரி. அந்த 35ல 35 வந்து நீங்க 15. சார் அந்த 50 வந்து 35 வந்து 100 நீங்க 50 ஆக்கிடணுங்கிறீங்களா? 50ல 100 ஆக்கிடணுங்கிறீங்களா? ஆமா. 50ல 100 ஆக்கினா 70 போக மிச்சம் 30%. ஓகே. அந்த ஓகே. 30% வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல மறந்து போயிடும் சார். இது வந்து மனித இயல்பே இப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசங்க எல்லாம் மறந்து போயிடக்கூடாது, படிக்கிறது மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு அந்த பரீட்சைகள் வந்து ரெகுலரா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? என்னடா அந்த அடிக்கடி இந்த வாத்தியார் வந்து பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதான் பரீட்சைகளை வந்து நகர்வது வாழும் நிற்பது வீழும். கரெக்டா பாசிட்டிவ் வந்துட்டீங்க. ரைட். இப்ப நம்மளுக்கு வந்து இது மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம வந்து பசங்க சொல்றோம் டெய்லி இந்த டீச்சர் பரீட்சை வச்சுட்டே இருக்காங்க, டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம சொல்லுதுன்னு வச்சுங்களேன். ரைட் இந்த சார். பாடத்தை எடுத்துட்டு இப்போ அவனுக்கு சொல்லி கொடுத்தா இன்ட்ரெஸ்டா கேட்பான். ரைட் சார். இப்படிதான் நம்ம சொல்றது. இப்ப நம்ம வந்து நினைவாற்ற இப்ப நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். மறதினா என்னன்னு பார்த்துட்டோம். மறதி எப்படி வரும்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து நினைவாற்றல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை நானே சொல்றேன். பதிவு செய்ததை ரெக்கார்டிங் ரூம்ல தக்க வைக்கிறது, திரும்ப கூப்பிடுறது. நினைவாற்றல்னா என்னன்னா நம்ம பதிவு செய்யறது, நம்ம பார்க்கிறது, படிக்கிறது, ரசிக்கிறது, ருசிக்கிறது எல்லாமே ரெக்கார்டிங் ரூம்ல இருக்கும். நம்ம தக்க வச்சிருக்கோம். அது திரும்ப கூப்பிடாம வந்துடுறது. அததான் வந்து நினைவாற்றல் சொல்லணும்னு வச்சுங்களேன். இந்த நினைவாற்றல் வந்து 3 வகைப்படும். 3 வகை எப்படி சொல்லலாம்னா, பதிவு செய்யறது, தக்க வைக்கிறது, திரும்ப கூப்பிடுறது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெக்கார்டிங், ரீடைனிங் அண்ட் ரீகாலிங். சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெக்கார்டிங், ரீடைனிங், ரீகாலிங். இந்த மாதிரி 3 டாபிக்கா சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்டிங்லயே பாத்தீங்கன்னா 3 டைப்பா இருக்கும் சார். எப்படிலாம் ரெக்கார்டிங் ஆகும் அப்படின்னா, தற்காலிகமாக ரெக்கார்டிங் ஆகும், குறுகிய காலத்துக்கு ரெக்கார்டிங் ஆகும்,
நீண்ட காலத்துக்கு ரெக்கார்டிங்ல இருக்கும். இது 3 பார்ட்டா சொல்லலாம். அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா சென்சரி, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். சென்சரி, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். சென்சரினா தற்காலிகமாக, ஷார்ட் டேர்ம்னா குறுகிய காலம், லாங் டேர்ம்னா நீண்ட காலம். சரிங்களா சார்? ரைட் சார். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டிங்ல 3 டைப் சொன்னோம் பாத்தீங்களா? அதுல சென்சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்ப்போம் வச்சுங்களேன். இப்ப சென்சரினா தற்காலிகமா. இப்ப நீங்க வந்து ஒரு சிறு வயதுன்னு வச்சீங்களேன், அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுப்போம். நீங்க ஸ்கூலுக்கு வந்து நடந்து போறீங்க. இப்போ நீங்க வந்து உங்க பள்ளிக்கும் உங்களுடைய வீட்ல இருந்து கிளம்புறீங்க. குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ உங்க பள்ளிக்கு நடந்து போறீங்க. ரைட்டுங்களா? நடந்து போகும்போது நீங்க ரோட்ல வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, ஒரு அரசியல் போஸ்டர் இருக்கும், ஒரு சினிமா நடிகர் இருப்பாங்க. போகும்போது உங்க மாமா வருவாரு, உங்க ஃப்ரெண்டு வருவாரு, ஒரு கடை இருக்கும், ஒரு யானை போகும், ஒரு நாய் வரும், ஒரு குரங்கு குறுக்க வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு போவீங்க. ஒரு 1 ஹவர் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு ஒண்ணா நீங்க பார்த்துட்டு போவீங்க. ஆனா, நீங்க போய் ஸ்கூல்ல உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, தான் ஞாபகம் வரும். நீங்க பார்த்ததுல 10% தான் ஞாபகம் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சரிங்கிறாங்க, தற்காலிகமாக. அப்ப நம்ம ஒரு பள்ளிக்கு போகும்போது, நம்ம என்ன செய்றோம்னா, அப்படியே போறோம். போகும்போது பார்த்துட்டே போவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். ஆனா, நம்ம உட்கார்ந்தபோது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு 10% தான் ஞாபகம் வரும்னு வச்சுக்கங்களேன். ரைட். இது ஒரு மாதிரி சொல்லலாம். அடுத்தது ஒரு டீ குடிக்கிறீங்க. ஒரு டீ நல்லா டேஸ்ட்டா குடிக்கிறீங்க. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டா சாப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க அடுத்த டீ குடிக்கிற வரைக்கும், இல்ல அடுத்த உணவு சாப்பிடுற வரைக்கும் தான் அந்த இது ஞாபகம் இருக்கும். அது சில நேரத்துல நம்மளுக்கு நினைச்சு பார்த்தா ஞாபகம் இருக்கும். பட் அடுத்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா, அந்த சாப்பாடு சாப்பிட்டது மறந்து போயிரும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் சென்சரி தற்காலிகமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட் சார். அடுத்தது ஷார்ட் டேர்ம். குறுகிய காலத்துல நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம கலைச்செல்வன் ஐயாவை எடுத்துப்போம். இப்ப சார் இப்ப வந்து நீங்க டெய்லி பள்ளிக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து போறீங்க. நடந்து போகும்போது வழியில பாக்குறீங்க. ஃப்ரெண்ட பாக்குறீங்க, கடைய பாக்குறீங்க, யானைய பாக்குறீங்க, நாய பாக்குறீங்க, குரங்க பாக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்ப உங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா, நீங்க ஒரு 10வது படிக்கும்போது, கலைச்செல்வா, ஆ உன்கிட்ட வந்து ஒரு மாத்திரை தாள் குடுத்தேன். இந்த மாத்திரைய வரும்போது வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு வேலை குடுக்குறாங்க. இல்ல இந்த வரும்போது இந்த கரண்ட் பில்ல பத்திரமா கட்டிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி நீ ம ப பஸ் ஸ்டாண்ட் போற வகையில, பள்ளிக்கு போற வகையில இந்த ஒரு ரூ. 1000 பணத்த வந்து அவர்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலை. இந்த 3ல ஏதோ ஒரு வேலை ஒண்ணு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த வேலையும் சரி நீங்க வந்து இத கவனமா செய்யணும்னு அந்த வேலைய நீங்க வந்து ஞாபகப்படுத்துறீங்க சார். ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த வேலைய செய்யணுங்கிறதுல நீங்க நினைப்பா இருக்கீங்க. இப்ப நீங்க நினைச்சிட்டு வரும்போது, அதே ரோட்ல வர்றப்ப நீங்க போஸ்டர பார்ப்பீங்களா? ரோட்ல வர ஃப்ரெண்ட பார்ப்பீங்களா? ரோட்ல என்ன கடை இருக்குன்னு பார்ப்பீங்களா? யானை வருதான்னு பார்ப்பீங்களா? நாய் வருதான்னு பார்ப்பீங்களா? குரங்கு வருதான்னு பார்ப்பீங்களா? உங்களுக்கு இப்ப எது ஞாபகம் இருக்கும்? எல்லாத்தையும் பார்த்தோம்னாலும் கூட எங்க அம்மா கொடுத்த வேலை தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கும். வெரி குட், வெரி குட். எவ்வளவு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் நம்மள்ட்ட வந்து மைண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு வேலை நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த வேலை தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அப்ப கரெக்ட்டா சொன்னாங்க ஏழுமலை ஐயா. ரைட் சார். இதே மறாத நாள் வந்து அம்மா எந்த வேலையும் குடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து எப்பொழுதும் ரோட்ல பார்க்கறத பார்த்துட்டே வருவோம். அது அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இததான் வந்து ஷார்ட் டெர்ம். நான் இன்னைக்கு முக்கியமா இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது, அதுக்காக நம்ம மெனக்கெட்டு அத ஞாபகம் வச்சுப்போம். இத எப்படி சொல்லலாம்? இங்கிலீஷ்ல ஷார்ட் டெர்ம் சொல்லலாம். தமிழ்ல குறுகிய காலம் அப்படிங்கிறத சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். ரைட் சார். இப்ப லாங் டெர்ம் நீண்ட காலம். இப்ப நீண்ட காலமா நம்ம என்ன ஞாபகத்த வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஏழுமலையா எடுத்துப்போம். இப்ப வந்து வீட்ல இன்னைக்கு வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்காரு. எதையோ போட்டுக்கிட்டு பரட்டிட்டு இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட 10வது படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ பரட்டி பார்க்கும்போது, பழைய ஞாபகம்லாம் வரும். வருமா? வராதா சார்? தாராளமா. அந்த காலத்துல பறந்துட்டே இருப்பேன். சார் ரைட், 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 ரைட். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டக்குனு அது நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, லாங் டெர்ம். நீண்ட காலமா நம்ம மனசுல இருக்கும். ஆனா, அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஞாபகம் வராது. அந்த ஃபோட்டோ பார்த்த பிறகு நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? இத வந்து நம்ம லாங் டெர்ம்னு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட் டெர்ம்னா என்ன? சென்சரினா என்ன? ஷார்ட் டெர்ம்னா என்ன? லாங் டெர்ம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மூளையின் கொள்ளளவு. இப்ப நம்ம மூளை வந்து இப்ப இவரு நம்ம
நாராயணன் சாரி நம்ம அருணகிரி சார் சொல்லுவார், நம்ம மூளையோட கொள்ள அளவு எப்படி சார் சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க சார். எவ்வளவு கெப்பாசிட்டி கொள்ளும்? இல்ல சார், அதான் இப்ப சார் நீங்க லைன்ல இருக்கீங்களா? குவான்டிட்டி கேக்குறீங்க, உங்களோட வெயிட் கேக்குறீங்களா? லைன்ல தான் இருக்கேன். ஆ குவான்டிட்டி வைஸ் கேக்குறீங்களா, இல்லைன்னா அதனோட மெமரி ஸ்டோரேஜ் அந்த மாதிரி சொல்றீங்களா? சும்மா ஒரு சிம்பிளா சொல்லுங்களேன். நீங்க வந்து ஒரு மூளையின் கொள்ள நீங்க வந்து ரொம்ப வந்து கால்குலேஷனா சொல்ல வேணாம். ஒரு சிம்பிளா எவ்வளவு கொள்ள அளவு சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளா சொல்லணும். இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியணும். நம்ம வந்து ரொம்ப ஹெவி பாயிண்ட்ஸ் போகணும். ஷார்ட்டா சிம்பிளா இப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம். ரைட் சார், நானே சொல்றேன். ஒரு இது எப்படி 10,000 சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம சொல்லுங்க சார். ஒரு 10,000 புத்தகத்தின் பக்கங்களை பதிவு செய்கிற அளவுக்கு நமது மூளை கொள்ளளவு கொண்டதாக சொல்லப்படுகிறது. சிறப்பு சார், சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. ரைட் சார். இப்ப நீங்க 10,000 புத்தகம்னு சொல்லிட்டீங்க. இப்ப வந்து ஒரு வகுப்பறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வகுப்பறையை பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு 600ல இருந்து 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வகுப்பறை இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வகுப்பறை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த வகுப்பறையில சுமார் ஒரு 200 பக்கம் உள்ள புத்தகங்களை அடுக்கணும்னா எத்தனை புத்தகங்களை அடுக்கலாம்? மோரார்லெஸ் கணக்கு தவறா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க, எவ்வளவு புத்தகங்களை அடுக்கலாம்? ஒரு 1000 புத்தகங்கள். லட்சக்கணக்கான புத்தகங்களா 1000 எடுக்கலாம் ஐயா. சார். லட்சக்கணக்கான புத்தகங்களா எடுக்கலாம். சார் ரைட் சார், ரைட் சார். குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 புக்கு எடுக்கலாம் சார். ஏன்னா 200 பக்கங்கள் புத்தகம் வந்து நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 1,00,000 எடுக்கலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிளாஸ் ரூம், 10 வகுப்பறை கொண்ட ஒரு அளவு கொண்ட புத்தகங்களை வந்து நம்ம மூளையில ஸ்டோர் பண்ணலாம் சார். படிச்சு மனப்பாடம் பண்ணலாம், படிச்சு ஸ்டோர் பண்ண வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு கெப்பாசிட்டி இந்த மூளையின் கொள்ள அளவு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். சோ அந்த கொள்ளளவு வந்து படிப்பதை எப்படி நம்ம தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து 2 விஷயத்த பார்க்கலாம். ஆஹ் மூளைக்கு வந்து அதை வந்து கொண்டு போகும்போது ஆசையாவும் சந்தோஷமாவும் கொண்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன், அது எப்பொழுதுமே ஸ்டோரா இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல கொண்டு போறது எப்படி கொண்டு போகணும்னா, அதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டும் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் ரசிச்சு உள்ளார கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பா அது மனசுலயே இருக்கும். அதே மாதிரி வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவா அந்த சிந்தனையோடு நம்ம ஒரு புத்தகத்தை படிச்சோம்னா அது அப்படியே நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும் வச்சுங்களேன். ஸோ நம்ம என்ன நம்ம பண்ணாலும் எல்லாத்தையுமே அந்த ரசிக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு பேனா எடுத்து எழுதினாலும் ஒரு பேப்பரை எடுத்து எழுதினாலும் அதை அப்படியே நம்ம வந்து ரசிச்சு 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 எழுதினோம்னா அது சிறப்பா இருக்கும் வச்சுங்களேன். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு பென்சில் எடுத்து பார்க்கும்போது கூட நம்ம அதை ரசிக்கணும். ரைட் சார். அப்போ இத வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த படிப்பதை வந்து நீண்ட காலம் வைத்துக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஓ OAR மெத்தட்ங்கிறாங்க சார். OAR மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த OAR மெத்தட் அப்படின்னா எப்படி என்ன சொல்றான்னா, அப்சர்வேஷன், அசோசியேஷன், ரீகால். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உள்ள விஷயம் என்னன்னா, OAR. அந்த OAR மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, அப்சர்வேஷன் அப்படின்னா உற்று நோக்குதல் அல்லது கூர்ந்து நோக்குதல், அசோசியேஷன்னா தொடர்பு படுத்துதல், ரீகால் இத மாதிரி வரும். ரைட் சார். இந்த OAR அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வாய்ப்பு இருந்தா கூகுள்ல போட்டு பாருங்களேன். OAR யாராச்சும் போட்டு பார்க்கலாமா? அருணகிரி சார் வாய்ப்பு இருக்கா? அதை ட்ரை பண்றேன் சார், ட்ரை பண்றேன். அப்படியே பார்த்து சொல்லுங்களேன். OAR. ஐயா ஏவுக்கு என்னையா சொன்னீங்க? அப்சர்வேஷன் மீனிங் அப்சர்வேஷன் உற்று நோக்குதல். இல்ல. ஏவுக்கு வந்து அசோசியேஷன் தொடர்பு படுத்துதல். தொடர்பு படுத்துதல். ஆருக்கு வந்து ரீகால் திரும்பி கூப்பிடுதல். OAR. சரிங்க சார், நானே சொல்லிடுறேன். சார் அருணகிரி சார் நான் the சொல்றேன் சார். word you have பாத்தீங்களா? entered is சொல்லுங்க சார்.
அந்த ஓஏஆர் அப்படின்னா வந்து தமிழ்ல அர்த்தம் வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க சார். துடுப்பு தமிழ்ல வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு படகுல போறோம்னா துடுப்பு போட்டு போனோம்னா தான் அந்த படகு நவுந்துட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஓஏஆர்னா அது பேர் ஓஆர்னு சொல்லுவாங்க. அது பேர் துடுப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுதான் நம்ம சொல்றது அப்சர்வேஷன், அசோசியேஷன், ரீகால். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம துடுப்பு போட்ட மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஞாபகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட சொல்றதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐயா வாய்ஸ் வரல. இந்த அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னா ஒருத்தவன்ட்ட வந்து இப்போ கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. இப்போ வந்து ஒரு பையன்கிட்ட வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு பேனா ஒண்ணு வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறோம். அவன் நேரா போறான், கடைக்கு போறான், கடையில போய் 50 ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கிட்டு வந்துடுறான். ரைட்டுங்களா? இது ஒரு மெத்தட். சில பேர்ட்ட இதே 50 ரூபா பணத்தை கொண்டு கொடுத்துருப்பான். அந்த பேனா வந்து எப்படி இருக்கு, என்ன கலர் இருக்கு, எப்படி எழுதுது, எப்படி வந்து அதை வந்து நம்ம இது பண்ணலாம், அது மேனுஃபேக்சர் டேட் என்ன, அது எங்கேருந்து வந்திருக்கு, இவ்வளதையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அப்படியே செக் பண்ணி வாங்குவான். செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியா பார்ப்பான், மேனுஃபேக்சர் டேட்டை பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முடியா இருக்கும். கடைக்கார்ட்ட கேட்பான், வந்து 2 வருஷம் ஆச்சுங்க, இந்த பேனா ஏங்க நீங்க 50 ரூபா சொல்றீங்க, 30 ரூபா போட்டுங்க அப்படிம்பா. உடனே கடைக்காரப்பா ஒரு வேலை பண்ண முடியாதுப்பா, 40 ரூபாய்க்கு வாங்கிக்கப்பா அப்படிம்பா. இப்ப ஒருத்தவன் கடைக்கு போய் 50 ரூபா கொடுத்து டக்குன்னு 50 ரூபா பேனா வாங்கிட்டு வந்துட்டான்னா அந்த பேனா வாங்கின ஞாபகம் இருக்குமா? இல்ல இவ்வளவு கேள்விக்கும் கேட்டு ஒருத்தன் பேனா வாங்கினானா அந்த பேனா வாங்கின ஞாபகம் இருக்குங்களா? கேட்டு பெறுவது ஞாபகத்தில் இருக்கும். நிறைய கேள்வி கேட்கும் போது அது ஞாபகம் வரும் சார். ரைட் சார். இப்ப நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறுவீங்கன்னு வச்சுங்களேன். பஸ்ல ஏறும்போது ஒரு பஸ் டிக்கெட் உங்களுக்கு கையில கொடுத்த உடனே அந்த பஸ் டிக்கெட்டை பார்த்து என்ன பண்ணுவீங்க? அதுல என்ன பாப்பீங்க? பஸ் டிக்கெட் என்ன பாப்பீங்க? நான் செல்ல அது வேண்டிய எவ்வளவு ஊர் பிரைஸ் பேர் இருக்குதான்னு பார்ப்பேன். நான் கொடுத்திருக்க துட்டு குறித்தான தொகை அது உள்ள பிரிண்ட் ஆயிருக்குதான்னு பார்ப்பேன். வெரி குட் சூப்பர். வேற என்ன சார்? பஸ் டிக்கெட் உங்கள்ட்ட ஒரு பஸ் டிக்கெட் கொடுத்துறாங்க, ஒரு ஊருக்கு போறது பஸ் டிக்கெட் கொடுத்துட்றாங்க. அந்த பஸ் பஸ் டிக்கெட்ல நீங்க டிக்கெட்டை என்ன பத்திரமா வச்சிருக்கணும், இறங்குற வரை பத்திரப்படுத்தி வைக்கணும். பத்திரப்படுத்தி இல்ல இல்ல நீங்க என்ன பாப்பீங்கன்னு கேக்குறேன். நீங்க எல்லாருமே பத்திரப்படுத்துவோம். நம்ம அந்த டிக்கெட்ல என்ன பாப்பீங்கன்னு கேக்குறேன். டேட் டைம் நம்பர் அதுல இருக்கும். டேட்டு டைமு, நம்ம போற இடம், எங்கேருந்து வருது அந்த பஸ், மற்ற டீடைல்ஸ், பஸ்ஸோட நம்பரு, இதெல்லாம் பார்ப்போம் சார். சரி, வேற மேஜர் நாராயணன் சார், பஸ்ல போறதுலாம் வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? கார்ல தான் போயிட்டு இருக்கீங்களா? கலைச்செல்வன் ஐயா, திலகம்மாள், பஸ்ல டிக்கெட் வாங்கினா என்ன பார்ப்பீங்க? நமக்கு கரெக்டா வழங்கப்பட்டிருக்கா, நம்ம கொடுத்த பணத்துக்கு அதுக்கு சரியா இருக்கான்னு நம்ம சரி பண்ணி பார்ப்போம். கொடுத்த பணத்துக்கும் எழுதிருக்கான்னு பார்ப்போம். சரிங்க ரைட், வெரி குட். கலைச்செல்வன் ஐயா, நமக்கான டிக்கெட் தானே அது தப்பா கழிச்சு கொடுத்துருக்காரான்னு பார்ப்போம். ஐயா சொல்றத ஆமோதிக்கிறேன் சார். பஸ் டிக்கெட் வாங்கினோடனே நம்ம எல்லாரும் எதை பார்க்கணும்னா அந்த பஸ் டிக்கெட்டோட நம்பர் தான் சார் பார்க்கணும். நம்ம எல்லாமே பார்த்துருவோம், பஸ் டிக்கெட் நம்பரை பார்த்துருவோம். ஏன் நம்பரை பார்க்கணும்? இன்னைக்கு சொல்றாங்க சார் பஸ் டிக்கெட் நான் வாங்கினேன், பஸ் டிக்கெட் காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்துல அந்த பஸ் டிக்கெட்டோட நம்பரை நீங்க பார்த்து வச்சிருந்தீங்க, ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்க, இல்ல குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா, சார் இந்த டிக்கெட் இந்த நம்பர்ல தான் நான் வந்தேன், இந்த நம்பர் ஆஃப் டிக்கெட் வாங்கினேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள்ட்ட அந்த டிக்கெட் இல்லைனாலும் பரிசோதகர் உங்களை வந்து ஃபைன் பண்ண மாட்டார் சார். அதனால எப்ப டிக்கெட் வாங்கினாலும் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது, நம்ம டிக்கெட்ல வந்து ஊரை பார்ப்போம், பணத்தை பார்ப்போம், எல்லாமே பார்த்துருவோம். அது கண்டிப்பா பார்ப்போம். அது நிறைய பேர் பார்க்கறது கிடையாது, பட் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். பட் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டோட நம்பர் பார்க்கணும் சார். டிக்கெட் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா அந்த டிக்கெட் காணா போனாலும் நம்பரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்கிறது ப்ரூஃப் ஆயிடும். அதனால இனிமே பஸ் டிக்கெட் வாங்கும்போது கண்டிப்பா எல்லாரும் நம்பரை பார்த்துங்க. ரைட் சார். ஸோ இது வந்து நம்ம அப்சர்வேஷன்ல வந்து நம்ம அதை பார்க்கணும் சார். ஸோ நம்ம என்னன்னா நம்ம வந்து அந்த அப்சர்வேஷன்ல வந்து நம்ம உற்று நோக்குதல்ங்கும் போது ஒரு டிக்கெட் வாங்கும் போது அந்த டிக்கெட் நம்பர் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த டிக்கெட்டே காணா போயிட்டா கூட நம்பரை சொல்லிட்டீங்கன்னா ரைட் சார் உங்க டிக்கெட்ல ஓகே அப்படின்றாங்க. அடுத்து வந்து அசோசியேஷன் எப்படின்னா நம்ம வந்து தொடர்பு படுத்துதல். இப்ப நியூரானு சொல்றோம், செல்லு சொல்றோம், அந்த ரூம்ல அடைக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்பு படுத்தணும்.
எப்படின்னா இப்ப மேக்ஸ் பாக்குறோம், மேக்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்தோம் பாத்தீங்களா, நம்ம வந்து எப்படி அசோசியேட் பண்றதுன்னா அந்த மேக்ஸ்னா அது மேக்ஸ் ரூம்ல இருக்கும், சயின்ஸ்னா சயின்ஸ் ரூம்ல இருக்கும், என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன் ரூம்ல இருக்கும், கேம்ஸ்னா கேம்ஸ் ரூம்ல இருக்கும், ஒரு பாட்டும் ஒரு ரூம்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க படிக்கும் போது படிக்கிறீங்க, தஞ்சாவூர்ல இப்ப ராஜராஜன் சோழன் அவர் வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டியிருக்காரு அப்படிங்கறத வந்து ஃபுல்லாவே படிச்சிருப்பீங்க. படிச்சது உங்க மைண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நியூரான் மூலயமா ஒரு செல்ல அடைஞ்சிருக்கும். அதே நேரத்துல நீங்க அதை நேரா போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதை அப்படியே நீங்க வந்து தொடர்பு படுத்தலாம். ரைட், நம்ம அப்ப படிச்சோமே இது இருக்கு, இங்க படிச்சோமே இங்க இருக்கு, இங்க படிச்சோமே இங்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்பு படுத்தலாம். இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். தொடர்பு படுத்தாம அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம ஞாபகம் படுத்த முடியாதுன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து நிறைய விஷயங்கள்லாம் இப்ப சிம்பிளாலாம் சொல்லுவாங்க. இப்ப வந்து சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஏபிசி எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பாட்டு மாரியே சொல்லிக் கொடுப்பாங்க. ஏபிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பாடல் மாரியும், ஏன்னா பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பதிச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு மறக்கும். கடினமான வார்த்தையா இருந்தா கூட ஞாபகம் வச்சிருப்போம். சாதாரண வார்த்தை பெருசா ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். பாடல் மூலமா நம்ம வந்து ஒரு விஷயத்த உள்ளார ஏத்துனோம்னா அது நல்லா நம்ம மைண்ட்ல ஏறும்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெட் நேம், அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் வச்சிருந்தா கூட அது வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஜேஎம்னு சொல்லுவாங்க. எல்ஜேஎம்னா எப்படி சொல்றதுன்னு வச்சுங்களேன், சில விஷயங்களை அப்படியே இப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க. சாப்பிடுற பொருளோட லட்டு, ஜாங்கிரி, முறுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த தொடர்புபடுத்திக்கணும். அப்படியே நீங்க மனப்பாடம் பண்றதோட ஏதாச்சும் ஒரு விஷயத்த தொடர்புபடுத்தி நீங்க ஞாபகம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூம்ல போய் அது செல்ல போய் அது உட்காரும். நீங்க தொடர்புபடுத்தாம நீங்க ஞாபகப்படுத்த கூடாது. அதனால அதுதான் சொல்றாங்க அசோசியேஷன். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்புபடுத்தி அதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஞாபகம் இருக்கும். அதனால இது என்ன பண்றோம், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. மனப்பாடம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது தேவைப்படும் போது வராது. அதனால என்னைக்கு மனப்பாடம் நல்லது கிடையாது. தொடர்புபடுத்தி பண்ணணும்னா அது நம்மளுக்கு ஞாபகங்கள் இருக்கும். அதுக்குதான் திருப்பி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதை தொடர்புபடுத்திட்டு கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்களுக்கு எல்லாம் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு எல்லாம் வைப்பாங்க. இன்னொரு விஷயம், நீங்க வந்து ரீகால் பண்றதுக்கு வந்து டெஸ்ட் வச்சுக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கலாம். கூடுமான வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பிறருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா, இல்ல அதை பத்தியே பேசிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்மளை விட்டு ஞாபகம் மறக்காது. அது ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அப்சர்வேஷன், அசோசியேஷன், ரீகால். இந்த 3 வகையில வந்து ரீகால்ங்கிறது ஒண்ணு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கலாம், இல்ல ரிவிஷன் பண்ணலாம். பிறருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் அதை நம்ம மறக்க முடியாது. அதே சமயத்துல அதை பற்றி நம்ம அடிக்கடி பேசி இருந்தாலும் அது நம்மளுக்கு மறக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி டெக்னிக்ஸ்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு நாள் டாபிக் அது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நீங்க கேட்டதுனால ஒரு 1/4 மணி நேரம், சாரி ஒரு 1/2 மணி நேரம் நான் அதை எடுத்துட்டு சொன்னேன். இது நல்ல வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நாள் நிகழ்ச்சியாவோ இல்ல இன்னொரு 1 மணி நேரம் நிகழ்ச்சியாவோ நம்ம பார்க்கலாம் சார். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி சிவபாலன் ஐயா. சிவபாலன் ஐயா நன்றி, ரொம்ப சூப்பர். தேங்க்யூ சார். ஞாபகத்தை ஒரு ரிவ்யூ பண்ணி விட்டுட்டீங்க. நன்றிங்க சிவபாலன் ஐயா, நன்றி சார். சிறப்பான ஒரு வகுப்புக்கு நன்றி. அமைதியாக இருக்கிறீர், அதனால் ஞானம் உள்ளவர்கள் அமைதியாகத்தான் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற வாசகத்தை நினைவூட்டும் வகையிலே, மெருகேற்றும் வகையிலே இன்று எங்களுக்கு இந்த நினைவாற்றல் தந்திருப்பது சிறப்புடையது. நான் பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் வகுப்பு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஐயா சொன்னதுல ஒரு 10% தான் தொட்டிருக்கிறேன் என்று இப்போது எண்ணும்படி இருக்கிறது. இதையே என் பிள்ளைகளுக்கு மீண்டும் கொஞ்சம் மேம்படுத்தி மீண்டும் ஒரு முறை ஐயா கிட்ட கேட்டு சிறப்பாக செய்து தருவேன் என்று சூளுரைத்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி சார். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி சிவபாலன் ஐயா. இந்த படிக்கிறது வந்து ஒரு சிலர், அதாவது மிக சிறந்த படிப்பாளர் உலகத்திலேயே, தொடர்ந்து அதிகமான புத்தகங்களை வாசிச்சாங்க அப்படி அவங்க கிட்ட கேட்கிறாங்க நிருபர்களுக்கு, நீங்க இவ்வளவு புத்தகங்களை படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாலே புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடும், அப்ப உங்களுக்கு பேர் அடிக்காதா, நீங்க எப்படி இவ்வளவு புத்தகங்களை படிச்சீங்க அப்படின்னு கேட்டா அவரு என்ன பதிலா இருந்ததுன்னா, எப்ப வந்து அந்த புத்தகம் படிக்கிறதுல வந்து எனக்கு ஆர்வம் குறையுது அல்லது வந்து அவ்வளவு சோர்வு ஏற்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா, சம்பந்தமே இல்லாத வேற ஒரு புத்தக டாபிக் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சுவேன்.
அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து அந்த சோர்வு வந்து டோட்டலா போயிடும். அதனாலதான் என்னால தொடர்ந்து 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் 19 மணி நேரம் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொது உடைமைவாதிகளோட மூலதனமா போற்றப்படுது. அந்த தாஸ் கேபிட்டல காரல் மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்து நூலகத்துல படிச்சு அதனுடைய சாராம்சமா தான் கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்போ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அதிகமான உள்ளீடு மூளைக்கு கொடுக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுவே சில நேரங்கள்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்காங்க. நன்றி ஐயா. இதுல இன்னொரு கருத்து நான் சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் படிக்கிறதுல வந்து ராபின் சர்மா புக் நிறைய எழுதியிருக்காரு. அதுல வந்து ஹூ வில் கிரை வென் வில் யூ டை, யார் அழுவா நீங்க இறந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் இருக்கு. அதை படிச்சு பாருங்க. அதுல வந்து ஒரு வரி கொடுத்திருப்பாரு, நீங்க இவ்வளவு ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்க மைண்டுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை மூடி வச்சிருங்கிறாரு. எவ்வளவு உயர்வான புத்தகம் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் உங்க மனசுக்கு அது பிடிக்கலன்னா அதை படிக்காதீங்கிறாரு. சோ படிக்கும் போது உங்க மனசுக்கு பிடிச்சுன்னா படிங்க, பிடிக்காத புத்தகத்தை ரொம்ப அதை ஆக்ஷனோட படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி கொண்டு படிக்க வேணாம் அப்படிங்கிறாரு. ரைட் சார், தேங்க்யூ. சொல்லுங்கம்மா திலகம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயலை செய்யறப்போ சரி, ஒரு கேள்வி கேட்கறப்பவும் சரி, நம்ம பேசுறப்போ அந்த ஆளுக்கு பாரு மூளையே இல்லையாட்டு இருக்குது, சரியா நம்ம பதில் சொல்லல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மூளை என்ன, மூளையில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொன்னீங்க ஐயா. முதல்ல எங்கள்கிட்ட மூளை இருக்கா அப்படிங்கறத நாங்க செக் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பு சிவபாலன் ஐயா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த ஒரு 20 நிமிஷத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அரை மணி நேரம் அதிகபட்சம். அவ்வளவு அழகா நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. இது எங்களுக்கு நினைவு வச்சுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் இப்ப கேக்குது. திருப்பியும் பதிவாயிருக்குது. இன்னும் கொஞ்சம் சிறப்பா பதிவாகிறதுக்கு வேற ஒரு அவசியம் வரணும். நீங்க இதே திருப்பியும் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை ஒரு ரிவைஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நாராயணன் சார் லைன்ல இருக்கீங்களா? ஐயா, இன்றைய வகுப்புக்கு நமது ஆசான் வருவாரா? கொஞ்சம் கேளுங்க. இப்பொழுதும் வரவில்லை. இன்னைக்கு நம்ம வகுப்பு இன்னைக்கு ஆசான் நம்ம சிவபாலன் ஐயா தான் நம்ம ஆசான். இன்னைக்கு ஆசான் சிவபாலன் அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்து சார். பெரிய பெரிய வார்த்தை, இதெல்லாம் பெரிய வார்த்தை. நீங்க எல்லாரும் எனக்கு ஆசான் சார். நான் எல்லாரையும் கம்பேர் பண்ண அவர் சின்ன பையன் இங்க. எப்படி எல்லாரோட மைண்ட் லைட் ஆகிறதுக்காக இதை ஒட்டி ஒரு ஜோக் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து பல் வலின்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர் டாக்டர் கிட்ட போனாரு, பல்லு எடுத்துட்டாங்க. அந்த பல்லு வந்து மேல உள்ள பல்லு, கீழே இருக்கு மேல இருக்கு இல்லையா, அது மாதிரி. அப்ப வந்து சொன்னாரு, அது மாதிரி வந்து மேல உள்ள பல்லு வந்து அந்த ரூட் பல்லோட வேர் இருக்குல்ல, அது பிரெயினோட கனெக்டடு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கீழேனா பரவாயில்ல, கீழ் பக்கம் இருக்கு, மேல உள்ளது வந்து பிரெயினை பாதிக்கும், மூளையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, அது இருக்கிறவங்க தானே கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ அந்த மூளைன்றது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு, அதை வந்து எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் வந்து நம்மளுடைய உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்கு அப்படின்றது உண்மையா இருந்தது. நன்றி. சிறப்புங்க ஐயா. நான் இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இன்னைய காலகட்டத்துல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து 2 விஷயத்துல பாதிப்பு அதிகமா வரும். ஒண்ணு வந்து நம்மளுடைய ஞாபகத்தை மெமரி பண்ணாம இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும். அதோட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த தளத்துல நற்புழை தளத்துல சொல்லியிருக்கேன். இந்த குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்னு இருக்கு, ஸ்மார்ட் பேரண்டிங்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கறதுனே தெரியாம இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அந்த நிகழ்ச்சியில கூட நம்ம அருணகிரி சார், நம்ம மாஜர் நாராயண் சார்லாம் கூட அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், சிறப்பா இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளால தான் நிறைய டென்ஷன் ஆகும், அவங்க பிள்ளைங்களால ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துன்னு வச்சுங்களேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க மேல எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து வருத்தங்களும் வராது, எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாவே இருக்கும். சோ இந்த தருணத்துல நான் இதை சொல்லிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் நம்ம வந்து டெப்தா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. எப்படி நம்ம வந்து குழந்தை, ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க எல்லாருமே குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம்.
பட் அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நம்ம கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கிறோமா, அதுக்கு நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேக்சிமம் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாமே நம்மள்ட்ட வந்து இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, இல்லைங்கிறது அப்புறம். பட் அந்த 2 விஷயத்திலும் ரிலாக்ஸா இருந்துட்டோம்னாவே, நம்ம லைஃபே ரொம்ப சிறப்பா போகும் அப்படின்னு நம்ம எங்களுடைய குருஜி சொல்லுவாரு. இன்னொரு குருஜி இருக்காரு சொல்லுவாரு. வாய்ப்பு கிடைக்கும்போது அதையும் நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம் சார். ரைட் சார். தேங்க் யூ. நாராயண ஐயாச்சும் பேசிட்டாருன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். யாரும் பேசாதனால நானே சான்ஸ் எடுத்துக்கிறேன். பேசுறாரா? பேசுங்க ஐயா, பேசுங்க. நாராயண் சார் பேசுறாரு சார். வெயிட் பண்ணுங்க. பேசுங்க. நாராயண் சார் பேசலாம், பேசுங்க. சொல்லுங்க சார். அதை இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு தகவலை கொடுத்துருக்குறீங்க, ஒரு வித்தியாசமான தகவல். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, மெமரி அப்படின்னு சொல்லும்போது நினைவாற்றல் எப்போ பெரியதுன்னா, ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, நீங்க எந்த இடத்துல புக்கு வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா சிலவங்க அது இவர் அருணகிரி சார் சொல்லுவார், அம்பேத்கர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதாவது எனக்கு இந்த புக்கு இந்த கண்டென்ட்ஸ் வேணும்னு சொன்னோன்னே அவர் இங்க இருந்து இத்தனாவது ரூமுக்கு போங்க, அத்தனாவது செல்ஃப்ல 10வது ரோல்ல அந்த புக்கு எடுங்க, அந்த மேட்டர் இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப அவரோட மெமரி பவர் எவ்வளவுன்னு பாருங்க. இந்த மெமரி பவர் வந்து லைப்ரரியை யூஸ் பண்றவங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க ஒரு லைப்ரரி போனீங்கன்னா ஒவ்வொரு கேரடா நீங்க சொன்னீங்கல்ல, செல், அதாவது கதைகள் ஒரு செல்ல இருக்கும், லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. கெமிஸ்ட்ரி தனியா இருக்கும், பிசிக்ஸ் தனியா இருக்கும். அந்த பிசிக்ஸ்ல இந்த லைப்ரரிக்கு வந்து எஸ்ஆர் ரெங்கநாதன் தான் அந்த கோட் வேர்டு எழுதியிருக்கிறார். அந்த கோலன் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர்ல அந்த எந்த தலைப்பு இருக்கோ அந்த தலைப்புக்குள்ள புக்குக்குள்ள அதுல வந்துடும். அப்போ என்னன்னா, நம்ம மெமரியை வளர்க்கறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்பெசிபிகேஷன் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணினா நம்மளோட மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க சொன்னதுதான், நம்ம ஒவ்வொரு இடமா தான். இப்போ நீங்க சொன்னீங்க சினிமால ஒரு இடத்துல சேமிப்பாகும், வேற ஒவ்வொரு கேரக்டரா. அப்போ நீங்க எதுல அதிகமா இன்வால்மெண்ட் இருக்கிறீங்களோ அது உடனே ரீகால் ஆகும். எது உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு பதிஞ்சிருக்கோ அது ரீகால் ஆகாது. இதுதான் மெமரி. நான் பழைய கம்பெனில சொல்லுவாரு, ஒரு ரெக்கார்டை வந்து ஃபைல் பண்றது பெருசு இல்லை, இந்த ஃபைல் பண்ற ரெக்கார்டை யார் போனாலும் எடுத்து கொடுக்கறது தான் அந்த ரீகால் வந்து கரெக்டா இருக்கணும், திருப்பி எடுக்கிற தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது நீங்க எனக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினது நிறைய. இது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிறப்பு சார், சிறப்பு. சொல்லுங்க அருணகிரி சார். இல்ல, வேற யாராவது பேசினா பேசட்டும், அப்படி இல்லைன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைம் என்ன 6:17 ஆகுது. இன்னும் 5 நிமிஷம் 8 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். யாராவது ஷேர் பண்றாங்களா கேளுங்க, இல்லைன்னா பண்றேன். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இனிய காலை செல்வனுக்கு ஐயா. இன்னைக்கு பொறுமையா எல்லாரும் எடுத்த படத்தை கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் வரலன்னு நினைச்சு எடுத்துட்டு இருக்கீங்க படம். கேக்குதா? சிவபாலன் நான் எடுத்துட்டு இருந்தாரு, நாங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறோம், அதை பத்தி கமெண்ட் தான். இல்ல இருந்தாலும் கூட வந்து ஏழுமலையா பேசுனது, நீங்க பேசுனது, கலைச்செல்வன் ஐயா பேசுனது, எல்லோரும் பேசுனது, அப்புறம் கடைசியா நம்ம சிவபாலன் ஐயா கொடுத்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா தான் போயிட்டு இருக்குது. ஹலோ, இப்ப சிவபாலன் ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமா இருக்கணும் ஐயா. வேற இயற்கையோட இணைந்து வாழணும்.
இல்ல, ஏன்னா அதுக்கான ஒரு விஷயம் நம்மகிட்டே இருக்குது, நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். அதுக்காக தான் கேக்குறேன். நேர்மறை எண்ணத்தோட பார்க்கணும் எல்லாத்தையுமே. அப்படி பார்க்கும்போது நினைவாற்றல் அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்முடைய தாரக மந்திரம் என்ன? நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை. இல்லைங்கய்யா, அது 3 கைகள். சரிங்களா? தாரக மந்திரம் இது. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்துங்கள். அதுதான் செல்வந்தராக்கும் தாரக மந்திரம். என்னன்னா, நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ஆகவே இந்த தாரக மந்திரத்துல இருக்கக்கூடிய 2வது வரி என்ன? எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள். எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள். நம்பர். நீங்கள் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ள விருப்பப்பட்டீர்கள் என்றால், உங்களுக்குள் நினைவாற்றல் திறன் மேம்பட வேண்டும் என்றால், நீங்கள் எவ்வளவுக்கு எண்களை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு தான் அதை வளர்த்துக்க முடியும். ஏன்னா எல்லாமே என்ன ஆகுதுன்னா எண்களுடைய தொடர்புல தான் இருக்குது. அப்போ ஒன்னோட ஒண்ணு ஒவ்வொரு காட்சியும் நம்முடைய மனம் நினைவு வைத்துக் கொள்வதற்குரிய அந்த அற்புத சக்தி அதுக்கு இருக்கிறது என்றால், அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் அந்த எண்கள். நீங்க ஒரு 100 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பக்க எண்களை மட்டும் அழித்து விடுங்கள். இப்போ திரும்ப அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். பக்க எண்கள் இல்லாத படிக்கிற பக்கங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு பாருங்க. எங்க விட்டும் திரும்ப எங்க தொடங்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மீண்டும் மீண்டும் அதான் வலியுறுத்துகிறேன். பல நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய ஒரு விஷயம், எண்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவது கிடையாது. ஆகவே நீங்க தொடர்ந்து எண்களை சரியான முறையில், சரியான வழியில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாலே, கிட்டத்தட்ட நம்ம சிவபாலன் ஐயா சொன்ன அந்த சிறப்பான விஷயம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆக மெமரி டெக்னிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எண்களை பயன்படுத்தக்கூடிய முறை. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டோரேஜுமே ஏதாவது நம்பர் கொடுத்தா வச்சிருக்கிறாங்க. நம்பர் இல்லாம இருக்கிற ஸ்டோரேஜ் என்ன சார்? ஹலோ சார், நம்பர் இல்லாம இருக்கிற ஸ்டோரேஜ் ஏதா இருக்குதா? நம்பர் இல்லாம ஸ்டோரேஜே இல்லையே சார். நம்பர் இல்லைன்னா அதுக்கு பேரு ஸ்டோரேஜ் இல்ல. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நம்பர் தான். அந்த நம்பர் கூட தான் ஸ்டோர் பண்றாங்க. அப்படின்னும் போது நம்மளுடைய பிரைனும் இப்படிதான். நீங்க எல்லாத்துக்கும் என்ன நம்பர் கொடுக்குறீங்க, எப்படி நம்பரை யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது ஸ்டோர் பண்ணிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி எண்களை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த தான் அது உள்ள போய் உட்கார்ந்துட்டே இருக்கும். சிவபாலன் ஐயா. சார் சிறப்பு சார், சிறப்பு சிறப்பு. தெளிவா சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டதுங்க ஐயா. சார் எங்களுக்கு கேட்கல சார், இப்பதான் கேக்குது. இப்ப பேசும்போது தான் கேக்குது, இதுக்கு முன்னாடி பேசுறது கேட்கல. இல்ல, அவர் இப்பதான் பேசுறாரு. நான் இப்பதான் பேசுறேன். அப்படியா? சிறப்பு சார். தெளிவா விளக்கமா சொல்றீங்க சார். நீங்க வந்து எப்படி சொல்றது, படிச்சதுல நீங்க வந்து பிரின்சிபால் இல்ல சார், அதனால வந்து சிறப்பு சொல்லுவீங்க. எப்படிங்க சார்? எப்படி? ஹலோ, நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல நீங்க பிரின்சிபால் இல்ல. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்க. நீங்க திரும்ப தேவையில்லாம பிரின்சிபல் அது குமார் சார், அதனாலதான் இன்னைக்கும் லைப்ரரியில சீரியல் நம்பர் தான் 0001 லாங்குவேஜ், 002
பிசிக்ஸ் அந்த மாதிரி நம்பர் கோலன் கிளாசிபிகேஷன் முறைப்படி தான் லைப்ரரி நடக்குது. நீங்க அந்த அதுலயே 001 மெயின் கேட்டகரியா இருக்கு. அதுல 0011 அந்த கேட்டகரியில சப் டிவிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அதுல சப் டிவிஷன். இதனால எந்த புக்கு வேணுமோ கரெக்டா எடுக்க முடியும். இது நம்ம ஊர் தஞ்சாவூர்காரர் தான் SR ரங்கநாதன், அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் இருந்தது, அதை விட இதுதான் மெத்தட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவர், அவர் தான் ஆரம்பிச்சு. இன்னைக்கு அந்த கோலன் அவரோட இதுதான் நல்லா இருக்கு. பெங்களூர்ல அவருக்கு பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு, லைப்ரரி இன்ஸ்டியூட். அந்த நீங்க நம்பர் மெமரி பவர்க்குன்னு சொல்லும் போது அந்த நம்பர் நீங்க சொன்னதை நான் அன்னைக்கு நடத்தும் போது யோசிச்சேன். ஒரு நம்பர் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அதை தான் நான் இன்னைக்கு இங்க பகிர்ந்து கொண்டேன். நீங்க நினைவுக்கு நம்பர் ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கும் போதே ஒரு நம்பர் படி படிச்சுட்டேன்னா பரிசு எழுதும் போது ரீகால் பண்றது ஈஸியா. ஆமாங்க ஐயா. இப்ப ஒண்ணும் இல்ல, இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய முகவரிகளை நீங்க தபால்ல போட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்க, அதை டக்கு 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 டக்குன்னு கொண்டு போய் சேர்க்கறது இந்த பின்கோடு. பின்கோடு. ஆமா, பின்கோடு. அப்ப பின்கோடு எதை குறிக்கிறது? அஞ்சலக எண்கள். அது அஞ்சலக குறியீட்டு என்று தமிழ் சொல்லப்படும். அங்கங்க இருக்கிற அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆபீஸ் ஏரியாவை குறிக்கிறது சார். ஏரியாவை எந்த இடம்னு குறிக்கிறது, இடத்தை. அப்போ இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய மேப்பா இருந்தாலும் நமக்கு முகவரிகள் போடக்கூடிய ஒவ்வொரு முகவரியும் கொண்டு போய் உடனடியாக சேர்க்க பயன்படுவது இந்த பின்கோடு தான். அப்ப அந்த பின்கோடு வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த தபால்களை டக்கு 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 டக்குன்னு கொண்டு போய் சேர்க்கிறோம். அது எதை குறிக்குதுங்க ஐயா? அந்த ஊரை குறிக்கும் சார். அப்படியே நம்ம அந்த பின்கோடுங்கிறது கரெக்டா அந்த ஊரை குறிக்கும். போஸ்ட் ஆபீஸ் நம்பர் ஐயாது. அந்த போஸ்ட் ஆபீஸ் கொண்டு போட்டு அங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போயிடுங்க. 6 டிஜிட்ல இருக்கு சார். 6 டிஜிட்ல முதல்ல ஸ்டேட்டை குறிக்கும், அடுத்தது டிஸ்ட்ரிக்டை குறிக்கும், அடுத்தது தாலுகா. இந்த மாதிரி 1ஆம் நம்பர்னா டெல்லி, அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுபடி மாறும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் மாறும், அதுக்கப்புறம் தாலுகா. இந்த மாதிரி 3 கேட்டகரியா. சரி சரிங்க, ஓகே. ஆக ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த சொல்லுங்க ஐயா. சகுந்தலா தேவி நடமாடும் கணினி. ஆமா, அவங்க நம்பர்ஸ் ரொம்ப ஹியூமன் கம்ப்யூட்டர். ஹியூமன் கம்ப்யூட்டர். அவங்களுக்கு கணினியே கூட வேகமா வேலை செய்யல. அவங்க சொன்ன கணக்கை அது சரி பார்க்கறதுக்கு பல மணி நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த மெமரி டெக்னிக் வர்றதுக்கு காரணம் என்னையா? அதான் நம்ம இந்த விதிவிலக்கு விதிமீறல் பாக்குறோம் இல்லையா? அப்ப அதுல அவங்க விதிவிலக்கு. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆச்சரியப்பட்டு போனாரு. அவர் ஒரு கணக்கு கொடுத்தாரு. மற்ற சயின்டிஸ்ட் 2 hours எடுத்துப்பாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷத்துல அதுக்கு விடையை சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு இது விடை இவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுதுன்னா, நீங்க அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போதே என்னோட மனசுல அதுக்கான விடை ஓடிட்டே இருக்குது என் கண்ணு முன்னாடி அப்படின்றாங்க. அவங்க அப்படியே வேகமா சொல்லிட்டே இருக்காங்க ஆன்சரை. அது நம்பர்ஸ் தான் எல்லாமே. ஆச்சரியப்பட்டு போனாரு அவர். அதான் யாரோ ஒருத்தரை விதிவிலக்கா உருவாக்குறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒர்க். அது சரிங்களா? ஆனா அவ்வளவு சூப்பர் பிரைனா இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்த்து வியந்து போகிற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த கணித ஆற்றல் இருந்தது இல்லையா? அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சாமானியனுக்கான சில விஷயங்கள் இல்லாம இருக்கும். நமக்கு அதெல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். இப்ப பெண்மணிகள் செய்யக்கூடிய சாதாரண பணிகள் இருக்கு பாருங்க, அந்த சாதாரண பணிகள்லாம் அவங்களுக்கு வராது. அவங்க பெண்மணிகள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே சிறப்பா செய்வாங்கன்னா அப்படி இருக்காது. இப்ப கணிதத்துல எவ்வளவு சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 வீக்கா இருப்பாங்க. ஓகே. சாதாரணமான நீங்க ஒரு சமையலே கத்து கொடுத்தாலும் அவங்களால அது ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அடிக்கடி மறந்து ஓகே. போயிடும். சரிங்களா? வீட்டுல சமைக்கிற பொருள்லாம் எங்க இருக்குது அப்படின்னு அவங்களால ஞாபகப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சூப்பர் பிரெயின் வந்துன்னா அந்த கணக்குக்கு தான் பயன்படும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றலுங்க ஐயா. அவங்க அத்தனை பேருமே வந்துன்னா விதி விலக்கு. சரிங்களா? ஓகே ஐயா. அதனால தேங்க்யூ ஐயா. எல்லாருமே நம்ம அதை முயற்சிக்கவும் கூடாது. அது அந்த இடத்துக்கு நம்ம போகவும் வேண்டியதில்லை. ஆனா என்னன்னா அவங்க அதை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தினாங்க பாருங்க, அங்கதான் சிறப்பு. அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது சில சக்திகள். அதை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தாம விட்டா அது அவங்களோட சேர்ந்து அது அழிஞ்சிரும். அவங்களுக்குள்ள இருந்த அந்த திறமைய சகுந்தலா தேவி அம்மா வந்து வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்தினால்தான் இந்த உலகத்துக்கு அது தெரிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆகுன்னா அதை வெளிப்படுத்தாமலே இருந்து தெரியாமலே போயிருக்கும். நன்றிங்கய்யா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி.